இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டவரே உனக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி. நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஓ, நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்ணீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்ணீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, சொல்லோ என் கண்ணீரை கேட்டீரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் விசேஷமா இந்த கடைசி நாளிலும் உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிற மன்றாட்டுகளும் பதிலை தருகிற தேவாண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். புது பலன் அடைந்து அன்றைய சக்திகள் அடைந்து உயர எழுவோம். ஒரு புது பலனை
சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீங்க? அனுதினமும் அவர் கூட நம்ம இருந்து அவர் நம்ம கூட இருந்து நாம இல்லைனாலும் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாம் மாலை கூடும். அவரால் கூடாது என்ன இருக்குங்களா? ஒரு விஷயத்தை யாரும் சொல்ல முடியுங்களா? தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்மளால எதனாலும் முடியாது. அவளை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருக்கட்டும், எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். நம்ம ஒரு 31 நாள் உபவாசத்துல இருந்து நம்ம வெற்றியை கொண்டாடுறதுக்கு இந்த ஆராதனையில நம்ம கடந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அழுது ஜெபிச்சிருக்கலாம், இந்த ஊக்கத்தோட ஜெபிச்சிருக்கலாம், கண்ணீரோட ஜெபிச்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம காத்திருந்து ஜெபம் செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதனையா, அன்பு தருபவரும் நீதனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதனையா, உதவி செய்பவரும் நீதனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யார்.
கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதனையா, அன்பு தருபவரும் நீதனையா, உமையன்று எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அல்லேலூயா. கீழே சரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அப்படி கண்ணீர் தான் வந்துடும். அன்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அன்பா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உதவி செய்யறதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உதவி செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. உலகமும் நம்மளை வெறுக்கும், உறவுகளும் நம்மளை வெறுக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளை வெறுத்துருவாங்க. ஒண்ணு பண கஷ்டமா இருக்கும், இல்ல நோயின் காரணமா இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளை வந்து வெறுத்துருவாங்க. ஆனா ஆண்டவர் நம்மள வெறுக்காத தெய்வம் இருக்கிறார். வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, உமையன்று எனக்கு யாரையா. அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா, வெறுக்காத தெய்வம் நீதனையா, வெறுக்காத தெய்வம் நீதனையா, உம்மையன்று எனக்கு யாரையா, உம்மையன்று எனக்கு யாரையா, உம்மையன்று எனக்கு யாரையா, உம்மையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அல்லேலூயா. இந்த 31 நாள் உபவாசத்துல எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிச்சீங்க எனக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. நான் ஒரு சூழ்நிலையில அதை நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, யாருக்குமே தெரியாது. பஸ்ல போகக்குள்ள, படுத்துக்குள்ள, தூங்கக்குள்ள எல்லா சூழ்நிலையும் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. என் கண்ணீரை துடைத்தார். இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. அது இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் டைம் பத்தாது. இன்னொரு நாளைக்கு நான் சாட்சியா சொல்றேன். நம்ம தேவன் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நம்மளை அழ வச்சாலும், அழ வைக்கிறது சாத்தானா இருக்கலாம், ஆனா ஆசீர்வாதம் கொடுக்கறது யாருங்க? அல்லேலூயா. அழ வச்சு பார்ப்பான், ஆனா அவரு ஆண்டவரும் பார்த்துக்கிறாரு. நம்ம பையன், நம்ம மக அழுதுட்டு இருக்கிறான்னு, ஆனா அவர் அழ வைக்க மாட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உங்கள் வழிகளில் நடந்திடுவேன். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான்.
சாத்திரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் பெற்றுக் கொள்ளுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செலுத்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செலுத்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். குருமனதான சொல்லுங்க. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எங்கள் தேவனால், எங்கள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எங்கள் தேவனால், எங்கள் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எங்கள் தேவனால் எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எங்கள் தேவனால் எங்களை ஆரோக்கியம் தேவனாலே. எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்களை ஆரோக்கியம் தேவனாலே. சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனால், எங்கள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. இதுல ஒரு லைன் பாருங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமா. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு வர ஆசீர்வாதம் அது யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஆயுதம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். அது நமக்கு வர ஆசீர்வாதம் யாருக்கு மூலியமா தடை வந்தாலும் சரி, அது யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் இருப்பார். சாத்தான் நம்மளை அழ வச்சாலும், கண்ணீரை விட விட்டாலும், நம்மளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அது வந்தே தீரும். ஹல்லேலூயா. அதுதான் நிச்சயமான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம 31 நாள் ஜெபம் பண்ணி நம்ம காரியத்தை வாங்கி செய்கிறோம். ஹல்லேலூயா. தினத்தோறும் அனுதினமும் நம்ம ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. அது முழங்கால் படிக்கிட்டு ஜெபிட்டாலும் சரி, பஸ்ல போகல அப்படியே ஒரு சின்ன பிரேயர் தான். அவ்வளவுதான். என்னுடைய இந்த பயணத்தை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். இந்த பாடலை எடுக்கக்குள்ள ஆனந்த் இல்லப்பா. ஆனந்த் வரான்னு தெரியல. ஆனந்த் சொன்னாரு, ஆனா நீங்க முத செய்தி கொடுக்கல, நம்ம சர்ச்சுக்கு வரல, இந்த பாட்டை தான் பாடினீங்க அப்படின்னு. நான் எடுக்கல இந்த பாட்டை வந்து அவர் சொன்னனால தான் நான் இன்னொரு பாட்டை நல்லா சேர்ந்து எடுத்தோம். அப்போ சொன்னாரு, நீங்க துபாயில இருந்து வரக்குள்ள இந்த பாட்டை எடுத்தீங்க, மறுபடியும் போகக்குள்ள நீங்க எடுப்பீங்களா, போகக்குள்ள இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு நீங்க துபாய்க்கு போறீங்களான்னு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்ணீங்க? எல்லாம் இந்தியாவிலேயே இருக்கட்டும், இங்க மேட்டூர்லயே இருக்கட்டும், இப்படியே பாடிக்கிட்டே இருக்கட்டும். ஐயா கிட்ட நான் சொன்னேன், கரெக்டா
12:30 மணியோட ஃபோன் பண்ணிடுவாரு, நீங்க எங்க இருந்தாலும் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்துருங்க. அது நேற்று எங்க அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன், அப்போ கூட உள்ள முந்தா நாள் நான் நேற்று போயிட்டேன். முந்தா நாள் கண் ஆப்ரேஷன் அவர் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன். 12:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறார், 1 மணிக்கு வந்துருங்க, சாப்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. இப்படியே சாப்பாடை போட்டு இங்கேயே வச்சுக்கிறான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அல்லேலூயா. என்னோட நம்பர் எத்தனை பேர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் உள்ள வரக்குள்ள ஐயா நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னோட ஸ்டேட்டஸ் பாருங்க. நான் உள்ள வரக்குள்ள தான் அந்த ஸ்டேட்டஸ் வச்சேன். ஆனந்த கூப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா ஆனந்த் இல்லைன்னா அவரை கூப்பிட்டு அவர் தான் ஆனா நீங்க ஸ்டேட்டஸே வைக்க மாட்டீங்களா அப்படின்னாரு. நான் நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறேன், அதை வந்து ஐயா தான் அறிவிக்கணும்னு நான் சொல்லல. அது ஐயா இப்போ வந்து அறிவிப்பார். இந்த பாடலை பாடுறா அவர் செக் பண்ணிட்டோம், அப்புறம் இடையில வந்து அவர் சொல்லிட்டோம். அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணில் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணில் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. உறவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, உறவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை, வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல. உறவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, உறவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாவுங்க தோல்ல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும். வாய்களை திறந்து கண்கள் மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. என்னை காப்பாத்துறீங்களே அப்பா, என்னை காப்பாத்துறீங்களே ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கலப்பா. அந்த பிசாசு கையில என்னை விட்டு கொடுக்கல ஆண்டவரே, இந்த மனுஷன் கையில என்னை விட்டு கொடுக்கல. ஹalleluya, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. சொல்றீங்களா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். பிசாசு கையில ஒட்டி கொடுக்க மாட்டாரம்மா, மனுஷன் கையில ஒட்டி கொடுக்க மாட்டாரா. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது
என்று திட்டமிடலாம். நீ பாவம் செஞ்சுட்டு நம்மை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். அவன் குற்றம் சாற்றுகிறவன். ஆண்டவனும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். நம் மீறுதல்களை மன்னிக்கிறான். இந்த உலகம் நம்மளை சொல்லி காட்டும். நீ அதை பண்ணி என்று சொல்லி காட்டும். அது பிசாசுடைய வேலை. ஆனால் கர்த்தரோ அவருடைய வலது கரத்தை பிடித்து நம்மை தூக்கி விடுகிறவன். குனிந்த இடத்தில் உன்னை தூக்கி விடுகிறவன். தலையுடைய இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவன். சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் நம்ம விட்டு கொடுக்காமல் காத்தவர். நல்ல கரங்களை தட்டி என்ன மனுஷன் கையில விட்டு கொடுக்கலப்பா, சாத்தான் கையில விட்டு கொடுக்கல. ஆண்டவரே என்னை காத்து நடத்துகிறீர். விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்க மாட்டாருமா. விட்டு கொடுத்து பேச மாட்டார். உன்னை விட்டு கொடுத்து பேச மாட்டார் ஆண்டவர். இந்த உலக நண்பர்கள் கூட ஒருவேளை நம்ம முன்னாடி பேசிட்டு பின்னாடி விட்டு கொடுத்துடலாம். நம்ம ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஓ ராபா ஷாகா லாரா ஹத்தரா ஓ ரிமா லா ஷாபா லாரா கதனா ஓ ரிமா லா ஷாகா லா யத்ரே ரிமா லா ஷாபா லா கரனா. விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த மனுஷகிட்ட விட்டு கொடுக்க மாட்டார். எந்த பிசாசுகளை விட்டு கொடுக்க மாட்டார். ஓ தேவன் நம்முடைய உன்னதமான மறைவில் வைத்து நம்மை காப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீ பயப்படாதிருப்பாய். இருள் சூழ்ந்த வேலையா இருக்கலாம், இருள் சூழ்ந்த வாழ்க்கையா இருக்கலாம். நான் ஆண்டவரை தேடுறேன், ஜெபிக்கிறேன். இன்னும் சில இருளினை சூழ்ந்திருக்கிறது என்று கணக்கலாம். கர்த்தர் அந்த இருளிலே வெளிச்சமாய் வருவார். உன் இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாய் வருவார். உன் இருள் இல்லாமல் போகும். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே Thank you.
எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னோடு கூட வரான்னு விசுவசிக்கிறீங்களா? அவர் உங்களோட கூட வரான்னு விசுவசிக்கலாம். இந்த நேரத்தை உங்களோட கூட இருக்காருன்னு விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. 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 பயப்பட மாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தனிமையில் இருந்தாலும் பயப்பட மாட்டோம். எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை இருந்தாலும் பயப்பட மாட்டோம். நீங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. மோசேஸ் சொல்லுகிறார், நாங்கள் எதினால் விசேஷத்தவர்கள் ஆண்டவரே, நாங்கள் எதினால் விசேஷத்தவர்கள். நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா, நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் விசேஷத்தவர்கள். நீங்க கூட வருவதற்காக ஸ்தோத்திரம், நீர் கூட இருப்பதற்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உங்க கூடயே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்மோடு கூட இருக்க எங்களை தருகிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு எப்பொழுது விட்டு விடுவதும் இல்லை. நீர் என்றைக்கு எங்களை கைவிடாத தெய்வம். நாங்கள் உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உயிர்த்து ஆராதனையில நீர் எப்போது எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களோடு கூட உம்மோடு கூட இணைந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் ஆசையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஏதோ பாடணுமே என்பதற்காக இல்ல, உங்க கூட தான் வாழுவேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன எதிரான சூழ்நிலை வந்தாலும், எந்த உலக ஆசைகள் என்னை மேற்கொண்டு வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் ஆண்டவரே. அவனை கரண்ல வைத்து அர்ப்பணிப்போடு கிடந்த வாரிகளை பாடுங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உங்க சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாலிபம் ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை உமக்காக ஆண்டவரே.
மீண்டும் இந்த வாலிபம் திரும்பி வராது. மீண்டும் இந்த வாழ்க்கை திரும்பி வராது. ஒரு வாழ்க்கை உமக்காக. ஒருவேளை நீங்க சிறு பிள்ளைகளா இருப்பீர்களா, அந்த சிறு பிள்ளை வாழ்க்கை மீண்டும் வராது. சிறு பிள்ளை வாழ்க்கை வாழும் பொழுதே ஆண்டவருக்காக உங்களுக்கு கொடுங்க. நீ வாலிப பிள்ளைகளா இருப்பீர்களா, மீண்டும் அந்த வாலிபம் திரும்பி வராது. இப்பொழுது அந்த வாலிபத்தை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை நீங்கள் வயதானவர்களாய் கூட இருக்கலாம், மீண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு வராதம்மா. நாம் நித்தியத்தை மட்டும்தான் இருக்க முடியும். இந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது அவருக்காக வாழ்ந்துவிட, உமக்காக ஓடிவிட எங்களை 100% அர்ப்பணிக்கிறோம். 100% தருகிறோம். இன்று எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த நாளில் உமக்காக வாழ, உமக்காக ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்திருந்த ஆராதனையில விசேஷமாய் ஆண்டவரே 31 நாள் இந்த உபவாச ஜெபத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பலப்படுத்துங்க, ஒவ்வொரு தைரியப்படுத்துங்க, ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு என்று சொல்லி அந்த பதிலை பெற்றுக்கொண்டவர்களாக சாட்சிகளை சொல்லும்போது மகிமடைவீராக சகோதரர்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இரண்டாவதாய் சங்கீதம் வாசிக்கலாம். வேதி கிருஷ்ணன் வந்து வாசிப்பாங்க. நம்மளோட கூட சேர்ந்து நம்ம மாறி வாசிப்போம். சங்கீதம் 4 சங்கீதம் 4. சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு இதை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது 3ஆம் வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஏன்னா அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுங்கள், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் தேவஜனமே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை நாம் ஆண்டவர் மேல பக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு அந்நிய தெய்வத்தின் மேல பக்தியோடு கூட ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனா நீ பக்தியா இருக்கிறன்னா, நான் தான் உண்மையான தெய்வம், நான் தான் உனக்காக பலியானவன், உன்னுடைய மீட்பர் என்று சொல்லி கர்த்தர் அவர் பக்கமாய் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் இன்று விடமாய் நாம் விசுவாசரிக்க பண்ணுவோம். நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. தேவனே, தேவனே, அரை மனதில் நினைத்து பார்க்கும் போது
ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே நன்றி செலுத்துகிறப்பா முழு உள்ளத்தோடும் முழு வெள்ளத்தோடும் ஆராதிக்கிறோம் துதிக்கிறப்பா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே அப்பா சோதரின் வருடத்தில் கூட தகப்பனே இந்த 8வது மாதத்தின் முதல் நாளை கண்டு இந்த சமூகத்தில் கடந்த ஆராய்ச்சி எங்களை கத்தாவே இந்த மாதத்தின் இறுதி நாளில் கூட எங்களை கூடி செஞ்சாய்க்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா அது மட்டும் இல்லாமடி கடந்த 31 நாட்கள் சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் நீ கொடுத்த நல்ல தருணத்துக்காக அப்பா அந்த 31 அப்பா ஒழித்தின் மத்திய அப்பா சோதனை ஜபத்தின் மத்தியிலே நீ செய்த அற்புதங்களை ஐசியங்களை சொல்லி நான் அப்பா சாட்சியாக சொல்லிட்டு வந்திருக்கிற பிள்ளைய ஒவ்வொரு பிள்ளையை ஆட்சி ஜபிக்கிற ஆண்டவரே அப்பா சோதரன் 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 அப்பா மகா இரக்கமும் பரிசுத்த பிதாவே நன்றோடு துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வந்து நீ கொடுத்த அதனுடைய கையில் பிராசன கர்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு பகுதி காணிக்கையா படைத்திருக்கிறோம் ஆண்டவரே உமது கரங்களில் வாங்கி கரங்களை கொடுத்திருக்கிறோம் அப்பா காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க குடும்பத்தின் தேவையை சந்தைங்கப்பா போக்கிற வார்த்தையில கூடுங்க இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கையில வளரும் அப்பா விசுவாசம் பலப்படம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தி விட அச்சபிக்கிற ஆண்டவரை நீ அப்படியே செய்திருக்காள் சோதர ஆண்டவரே வாரத்தின் பலகளை தேர்ந்து இடம்புலவிட்டு போகிட்டு ஆசீர்வதிப்படியாக அந்த அப்பா அந்த வாக்குப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிச்சு அபிக்கிறப்பா மீடியா நேரத்தை கரங்கள் தவிர நேரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள். கலாத்தியர் 5:22-23 வரைக்கும் ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நம்பிக்கை கர்த்தர்கள் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 22:10. ஆவிலே அரணா இருங்கள், கர்த்தருக்கு உதவி செய்யுங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்தில் உதவியை தடுத்திருங்கள். ரோமர் 12:11-12. அவர் தமது சிறகினாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடவும் ஆகும். அவருடைய இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவின் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91:4-6 வரை. சிறு பிள்ளைகள் அருமையாக வசனம் சொன்னாங்க. பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இது நம்ம கற்பனையா எடுத்துக்கலாம், ஆலோசனையா எடுத்துக்கலாம், அது ஒரு கட்டளையா எடுத்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா இது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. இது ரொம்ப நம்முடைய வாலிப பிராயத்தில் இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான சம்பவத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஏன்னா ஒரு மனுஷன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஜெபித்தால் ஜெயம் பெறலாம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சாட்சி சொன்னீங்க. எதன் அடிப்படையில் சாட்சி சொன்னீங்க? நான் ஜெபம் செஞ்ச ஆண்டவர் எனக்கு ஜெயம் தந்தான், நான் ஜெபம் செஞ்ச ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தான். அப்ப நம்முடைய வெற்றியின் ரகசியம் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய ஜெபத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? நம்முடைய வெற்றியின் ரகசியம் எங்க இருக்குங்க? நம்முடைய ஜெபத்தில் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதன் ஜெபிக்க ஆரம்பித்தாலே கர்த்தர் தேசத்தில் பெரிய எடுப்பதை தந்து விடுவோம். ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா ஜெபிக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு காவலாளி அந்த அம்மா தான், அந்த குடும்பத்துக்கு டாக்டரே அந்த அம்மா தான். ஏன்னா ஜெபிக்கிற நீங்கள் அவங்களுக்கு சுகவீனப்பட்டா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை டாக்டராக பயன்படுத்தும், மருத்துவராய் பயன்படுத்தும். ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவீங்க, அந்த குடும்பம் ரொம்ப சிறையிருப்பு இருக்கும், நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அந்த சிறையிருப்பில் அவங்க விடுதலையாக்குவதற்கு நீங்க ஒரு காவலாளியா இருப்பீங்க. நீங்க அவங்க ஒரு காவலாளியா இருந்து அதை குடும்பத்தை பாதுகாக்கிறவர்கள். அப்ப ஜெபிக்கிறவர்கள் ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ளுகிறார்கள். அதனாலதான் இயேசுவே நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் சொல்லலைங்க, யார் சொல்றாங்க? இயேசு சொல்றார், நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். இதை மட்டும் எப்பயுமே விட்டுறக்கூடாது. அப்ப
அப்ப நிறைய சபைகள் இன்னைக்கு உருவாயிருச்சு. சென்னை பட்டணம் சரி, நம்முடைய எல்லா பக்கத்துலயும் சபைகள் உருவாயிருச்சு. நீ ஜெபம் பண்ண வேண்டாம், நீ ஜெபம் பண்ண தேவையில்லை. நீ ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கொடுப்பாரா? ஜெபம் பண்ணலாம் கொடுக்க மாட்டாரா? அப்படின்ற பெரிய துருபதேசம் எல்லா பக்கமும் பரவிவிட்டது. இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இயேசு சொல்றது முக்கியமா, இன்னைக்கு சொல்ற ஊழியக்காரர் சொல்றது முக்கியமா? என்னை மிகவும் சொல்லுங்களேன், இந்த விதவை என்னை எப்பொழுதும் எப்பொழுதுமா எல்லா நேரத்திலும். ஆமா, இப்ப எப்படி நம்ம பிள்ளைகள் நம்மளை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்கறது போல நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே, இந்த காரியம் செய்யுங்க, இந்த காரியம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த அவருக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவரே, இந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, இவங்க தேவையில் இருக்கிறாங்க, இவரு கஷ்டத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே, நாம் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஜெபத்தை அவர் ரொம்ப எளிதா நமக்கு கற்றுத்தரார். நீ பேசிட்டே இரு, எங்கிட்ட பேசிட்டே இரு, எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு, என்ன கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க என்ன சொல்றது, சொல்றாரு எனக்கு மிகவும் தொந்தரவு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீதி செய்கிறார். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு 6ஆம் வசனத்துல, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவன் சரியான நியாயாதிபதி இல்ல, அவன் அநீதி செய்கிற நியாயாதிபதி. அநீதி செய்கிற நியாயாதிபதியே இப்படி செய்யறான்னா நம்முடைய ஆண்டவர் யாருங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. பாருங்க, நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த அம்மாவுடைய தொந்தரவு தாங்காம நீதி செய்வானால் நம்முடைய ஆண்டவர் அநீதி செய்கிற நீதி செய்கிற தெய்வம். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயம் நமக்கு ஆண்டவருடைய பதிலை தருவார், அந்த சூழ்நிலை நம்மை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அது சொன்ன மாதிரி சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில். அல்லேலூயா. நீங்க நானும் யாருங்களா? ஆமா, 15-16 வாசகம். லூக்கா, யோவான் 15-16 நினைக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவரை அது அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அது அவருக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதான் சொல்றாரு. அதுவும் சொல்லுமா சொல்றாரு, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய. பாருங்க, நாம எப்படி கூப்பிடணுமா? டே அண்ட் நைட். சிலலாம் ஒன்றும் பிரச்சனை தாங்க முடியாது, என்ன பண்ணுவாங்க? காலையிலையும் கூப்பிடுவாங்க, இரவும் கூப்பிடுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, இந்த காரியம் சந்திக்கலாம் ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கலாம் ஆண்டவரே, இது ரொம்ப எனக்கு வேதனையா இருக்கு ஆண்டவரே. என்ன பண்றோம்? டே அண்ட் நைட், இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில். அல்லேலூயா. நம்ம விஷயத்தை ஆண்டவர் கேட்பாரு. ஏன்னா நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள். பாருங்க, அதுதான் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று பேதுருல வாசிக்கிறோம். நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது பெரிய சந்தோஷம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் என்ன பண்றாரு? அவங்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து. அல்லேலூயா. இப்ப என்னது நீடிய பொறுமைன்னா, அதுதான் நமக்கு டைம் ஆகுது. நம்ம ஜெபம் பதில் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது பாருங்க. அது ஆண்டவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறார். அந்த பொறுமை நமக்கு என்ன டைம், எப்பங்க வரும், எப்பங்க நடக்கும், எப்பங்க இது ஆகும், அந்த டைம் ஆகுது பார்த்தீங்களா? கொஞ்சம் டைம் எடுக்குது பார்த்தீங்களா? அந்த டைம் அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாராம். எதற்காக பொறுமையா இருக்கிறாருன்னா, நீ நிச்சயம் அதுல இருந்து வெளியே வருவ, கொஞ்சம் பொறுமையா. நான் உன்னை விடுதலையாக்க தான் என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா உனக்கு நீதி செய்வேன், உனக்கு நியாயம் செய்வேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து நீ அதை அந்த வழியாய் தாண்டி போக வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் டப்பு டப்பு டப்புன்னு செஞ்சாரு வச்சுக்கோங்களேன், நாம இங்க இருக்க மாட்டோம். தலைவருக்கு உடனே அடுத்த மாசமே டிக்கெட் போட்டிருந்தா அந்த அருமை
தெரியாது. இந்திய பணம்லாம் காலியாகி துபாய் பணம் எப்ப காணிக்கப்பட்டியில் வருதோ அப்பதான் தெரியுது. நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் இது வந்து 6 மாசம் ஆகுது, ஒரு துபாய் நோட்டும் நான் பார்க்கல காணிக்கப்பட்டியில் அப்படின்னா, இந்திய பணம் இருக்கிறவங்க போட்டேன், இந்திய பணம்லாம் காலி ஆயிடுச்சு, இப்ப இருக்கிற துபாய் பணம் மட்டும் தான் இருக்குது. போன வாரம் நான் காணிக்கப்பட்டியில் பார்த்தா துபாய் நோட் போடுறேன். ஆமா, அப்ப தெரியுது ஆண்டவருக்கு டோட்டலா முடிஞ்சோடி தான் வெளியே கிளம்புறாரு. எனக்கு அவர் போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, எனக்கு கொஞ்சம் துக்கம் தான். போய் தான் அவரு இருந்தாலும் நமக்கு உபயோகமா இருப்பாரு, அங்க போனாலும் உபயோகமா தான் இருப்பாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம கூட இருக்கிறது சந்தோஷம் தான். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு போறேன்னு. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் அவர் போறது, நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். தொடர்ந்து நம்ம ஊழியம் இன்னும் வளரணும், நம்ம ஊழியத்துக்கு தேவை, அதுக்கு சில பொருளாதார காரியங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் நமக்கு தேவை தான் இருக்கட்டும். அவருடைய பிரயாணங்கள், அவருடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அழகாய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறது ஒண்ணே ஒண்ணுதான், நீ ஜெபம் செய். நீ ஜெபம் செஞ்சாதான் அந்த காரியத்தில் ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கிற. இந்த பொறுமையில நிறைய கற்றுக்கிறோம் பாருங்க, இந்த பொறுமையில நிறைய கற்றுக்கிறோம். ஏன்னா உடனே செஞ்சா நம்ம உடனே அவங்க மறந்துடுவோம். ஆனா இந்த கொஞ்சம் காலத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒவ்வொருடைய குணங்களையும் கர்த்தர் நம்ம காட்டுங்க. ஒவ்வொருடைய சூழ்நிலைகள்ல நம்மளை எப்படி இவர்கள் நம்மை நடத்துகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, நான் உடம்பு சரியில்லை படுத்தோடு தெரியுது என் மனைவியுடைய அன்பு எனக்கு தெரியுது. புரியுதுங்களா? அது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படும் போது தான் நம்ம சபையினுடைய அன்பு நமக்கு தெரியுது. உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டோம், எங்க பிள்ளை விழுந்து நான் பாக்குறா, எங்க வீட்டுக்காரர் விழுந்து பாக்குறா, தேவ ஜனங்கள் ஒரு பக்கம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. அப்ப அந்த காலம் நமக்கு, அவர் சுகத்தை தருகிற காலம் கொஞ்சம் நமக்கு டிலேவாயிட்டு இருந்தாலும், அவர் பொறுமையாய் காத்திருந்தாலும், இந்த பொறுமையாய் காத்திருக்கிற நேரத்துல நம்முடைய சுத்த இருக்கிற உறவுகள், நம்மை சார்ந்திருக்கிற ஜனங்கள் நம்ம எப்படியாய் நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நல்லா நடக்கிறது சரி, நல்லா நடக்காதையும் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த காலம் எதற்காக ஆண்டவர் டிலே பண்றாருன்னா, நீ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க, இந்த சூழ்நிலையில இப்படி இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க. இப்ப அவங்களுக்கு நான் நினைக்கிறேன், நான் உடம்பு சரியில்லாம எனக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்தீர்களானா உங்களுக்காக நான் இன்னும் எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கணும் நினைச்சு பாருங்க. அதை நினைத்தேன். அப்ப அதை ஆண்டவர் இந்த காலத்தை கொஞ்சம் பொறுமையாய் காத்திருந்து அந்த காரியங்களை செய்கிறார். நிச்சயம் அவர் நமக்கு நீதிதான் செய்வார். அல்லேலூயா. சொல்ற, நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அவர் நீடிய பொறுமையா இருந்தாலும் நிச்சயம் நமக்கு நியாயம் செய்வார், நிச்சயம் நம்ம விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் ரொம்ப ஹைலைட்டான வசனம் வாசிங்க. சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார். நிச்சயம் நமக்கு நியாயம் உண்டாகுமா? அல்லேலூயா. நிச்சயம் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயம் நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் உண்டு. ரொம்ப காலம் தாமதிக்காது, சீக்கிரத்தில். அவர் கொஞ்சம் அவர் பொறுமையுள்ளவர்களா இருக்கலாம். அந்த பொறுமை நமக்கு காலத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனாலும் நிச்சயம் அவர் சொல்றார், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
தேவன் நமக்கு பதிலி தருவார். 31 நாள் ஜெபம் பண்ணீங்கல்ல, நிறைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணவில்லை, நம்முடைய விசுவாச குடும்பங்கள்லாம் ஜெபம் பண்ணவில்லை, நம்முடைய வேற்று பட்டணத்துக்கு ஜெபம் பண்ணல, தேசத்துக்கு ஜெபம் பண்ணவில்லை. சீக்கிரத்துல நம் ஜெபத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில வெற்றிகள் நாம் சுதந்திரத்து கொண்டோம், இன்னும் சில வெற்றிகளை நாம் காண போகிறோம். அல்லேலூயா. அதனால என்ன செய்ய சொல்றாரு? நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அந்த 31 நாள் மட்டும் அல்ல, இன்னையோட மட்டும் அல்ல, நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க இங்க வர முடியாம இருக்கலாம், ஆனா வீட்டுல என்ன பண்ணணும்? ஒரு டைம் போட்டுருணும். இங்க 10 மணிக்கு வருவீங்களா? 10 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த டைமுக்கு வீட்டுல என்ன வேலை பண்ணுவீங்களோ எல்லாம் வேலை முடிச்சுட்டு கரெக்டா 10:30 நீங்க உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம். டியூட்டிக்கு போறீங்க வேண்டாம், டியூட்டிக்கு போறீங்க, அங்க நம்ம டியூட்டி பண்ணிட்டு கூட அங்க ஜெபிக்கலாம். ஆனா இதை தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம் குடும்பத்துல இன்னும் பெரிய வெற்றிகளை காண வேண்டுமானால், இன்னும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய வெற்றி காண வேண்டுமானால், இது ஒரு 31 நாள் உங்களுக்கு துவக்கம் மட்டும்தான், வெறும் துவக்கம் தான், வெறும் உடல் பயிற்சி தான் செஞ்சிருக்கிறோம். இதுக்கு மேலதான் நாம் ரேஸுக்கு போறோம். இதுக்கு போலதான் நம்ம அந்த போட்டிக்கு கலந்து கொள்ள போகிறோம். இந்த வாழ்க்கையின் போட்டியில கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்க ஜெபிக்க பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அதான் நேற்று செல்வராஜ் சொன்னேன், இன்னைக்கே முடிஞ்சுன்னு நினைச்சுக்காதுன்னா நாளைக்கு 10:30 வரலாம் தூங்கிட்டு 11 மணிக்குள்ள சர்ச்சைக்கு வந்துடணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். இது அப்படியே நாம் பழக்கமாய் மாற்றி விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாவே இருக்கணும். நம்ம எல்லாம் வேலை முடிச்சு 10 வேலை முடிஞ்சு போச்சு, வேற என்ன வேலை? அப்ப டிவி போட்டு சீரியல் பார்த்துட்டு செல்லு பார்த்துட்டு உட்காந்துட்டு நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். சபைக்காக, ஊழியருக்காக, தேவஜனங்களுக்காக நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ண சொல்லி இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம். நிச்சயம் கர்த்தர் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஏன்னா நிறைய சோதனை வரும், நிறைய உபத்திரம் வரும். ஆனால் அதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், நமது நங்கூரம் இயேசு இருக்கிறார், நம் குடும்பத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா. பிறகு ஸ்தோத்திரம். டைம் ஆயிடுச்சு 9. அதனால சுருக்கமான இந்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். உங்க ஜெபத்தை விட்டுறவே கூடாது. 31 நாள் மட்டும் இல்லை, தொடர்ந்து உங்கள் ஜெப வாழ்க்கையில நீங்கள் பெரிய வெற்றியை காண்பதை நீங்கள் தினம் வாரம் வந்து சாட்சி சொல்லணும். போன வாரம் இந்த காரியத்துக்கு ஜெபமான, இந்த அம்மாவுக்கு ஜெபமான, இவங்களுக்கு ஜெபம், ஒரு அற்புதம் இருந்தது, அதிசயம். நீங்கள் வாரம் வந்து நீங்கள் சாட்சிகளை சொல்ல வேண்டும். சாட்சி சொல்ல வேண்டுமானால் ஜெபித்தால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். விசேஷமா இன்று நீங்கள் இந்த உணவு ஆகாரத்திற்கு சாப்பிடுவதற்கு உதவியாக இருந்த ஒவ்வொரு காயிலும் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருப்பீர்களானால் இனி நான் ஜெபிப்பேன்னு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர் சொல்ற 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில 1 மணி நேரம் ஜெபமாவது இருக்கணும். விசுவாச குடும்பமா இருக்கிறோம். 1 மணி நேரமாவது, ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஒரு சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கலாம். எப்படியாவது நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபிக்க, நீங்கள் எல்லாம் ஜெபிக்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். சோதனை வருதுப்பா, அந்த சோதனையில தப்பிக்கணும்னா, இந்த நெருக்கத்தில் நீ தப்பிக்கணும்னா, அந்த உபத்திரத்தில் தப்பிக்கணும்னா நீ ஜெபம் பண்ணு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சோர்ந்து போயிடாத, இந்த உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போயிடாத, இந்த சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிடாத. நீ ஜெபம் செய், நீ ஜெபம் செய், நீ ஜெபம் செய், நீ ஜெபி. சோர்ந்து போகாம ஜெபி செய். நீ எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன் விஷயத்துல நான் விட்டுருவனா, உன் விஷயத்துல தலையிடாம விட்டுருவனா, சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் உனக்கு அற்புதம் செய்வேன், சீக்கிரத்தில் உனக்கு அதிசயம் செய்வேன். ஓ தேங்க்யூ லார்ட், ஹalleluya. நான் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. காலையில ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, சாயந்தரம் வந்து ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க ஜெப வாழ்க்கை உங்க எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும், ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். 2 பாடலை பாடி வசனங்களை தியானித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஓ, உங்கள் எதிர்காலம் மகிமையா இருக்கும். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போகக்கூடாது. படிப்பு நிமித்தம் நிறைய பாரம் இருக்கலாம்,
ஸ்கூல்ல காலேஜ்ல நிறைய உங்களுக்கு எதிரான காரியங்கள் இருக்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணதை விட்டுறாத பிரகாசம், ஜெபம் பண்றதை விட்டுறாத சபையே, ஜெபம் பண்றதை விட்டுறாத. ஓ ஜெபிக்கிற மனிதன் தான் ஜெயத்தோடு வாழ முடியும். நீ எந்த காரியனாலும் ஜெபம் செய். ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு போ. நீ எங்க வெளியே போனா ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு போ. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். உன்னுடைய வழிகளில் கர்த்தரை நினைத்துக்கொள். உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ நிறைய காரியம் செய்ய வேண்டும் நினைத்திருக்கலாம். உன் காரியம் வாய்ப்பதற்கு உன் வழி ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்து. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயம் ஆண்டவரே, எங்க விஷயத்துல நீ நியாயம் செய்வீர். எங்களை அவமானப்படுத்த, எங்களை நிந்திக்க ஒரு கூட்டம் எழுப்பி இருந்தாலும் எங்களுக்கு நீதி செய்வீரப்பா. எங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டேன், எங்களை தலைகுனிய விட மாட்டேன். மனுஷன் கையிலும் பிசாச கையிலும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்கப்பா. எங்கள் விசுவாசமா இந்த ஆராதனை வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், அந்த விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சோதனைகள் வந்தாலும் ஜெபத்தில் உறுதியாய் இருக்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கிருபை தாங்கப்பா. ஜெபத்தை விடாதபடிக்கு தொடர்ந்து இடவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக அன்று ஜெப அபிஷேகத்தை ஊற்று, ஜெப ஆவியை ஊற்று. ஒவ்வொரு மேலும் ஜெப ஆவியை ஊற்றப்படும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாம் ஜெபிக்கட்டும். ஜெப ஆவியினால் ஊற்றப்படும். ஜெபிக்கிற அபிஷேகம் ஊற்றப்படட்டும். அன்று விசேஷமாய் சகோதரிகள் வீடுகளில் இருக்கும் பொழுது நல்லா ஜெபிப்பார்களாக. வேலைக்கு போன கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக வாரத்தோடு ஜெபிப்பார்களாக. ஜெப அபிஷேகத்தினால் சகோதரிகளை மூடுவீராக. சகோதரர்கள் ஜெப அபிஷேகத்தினால் மூடப்படுவார்களாக. ஆண்டவரே, அந்த ஜெப அக்கினினாலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கட்டும். வாக்கடங்கா பெருமூச்சோடு ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் எங்களோடு இடைப்படைங்கப்பா. எங்களை ஜெபிக்க வைங்க. நான் தொடர்ந்து ஜெபித்து ஜெயம் பெற எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்களுடைய சத்தியங்களுக்காக சொல்லுங்கள். நல்ல ரோமையை சொல்லி, ஆண்டவரே நான் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி, என்னை நீ தொந்தரவு பண்ணிக்கொண்டே என்று சொல்லி, எங்களை கேட்டுக்கிட்டே என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நான் இந்த மாதம் முழுவதும் காத்துக்கொண்டே நமக்கு நன்றி. வருகிற புதிய மாதத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பெடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பொழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் சதாகாலம் யார் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஏபெத்தே, இது வானத்தின் வாசல்.
வாசல் ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர்